அன்போடு கேட்டுக்கிறேன். என்னம்மா இது, இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு? இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்க கேக்கல. மாதவி, சூர்யாக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே வந்திருக்கோம். மா, அவனுக்காக நாங்கெல்லாம் மாட்டிட்டு முடிக்கணுமா? திருவிழானா இப்படி கூட்டமா இருந்தா தான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு திருவிழால யாராவது சொல்லுவாங்கம்மா. ஆனா நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, வாமா வாங்க வாங்க. அதான் வழி. வாங்கப்பா. சீக்கிரம் போங்க. காளியம்மா, குறையெல்லாம் நிறையாக்கி விட்டுரு தாயே. வாங்க வாங்க. மாதவி, சூப்பரான கோயிலா இருக்குல்ல, பவர்ஃபுல்லான சாமி மாது. எப்படி இருக்கு நந்தினி? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏமா பெரியவர் பவர்ஃபுல்லா வர்றாரு. பெரியவரும் பாப்பாவும் வராங்கல்ல. நம்ம பங்களாவில் பார்க்கும்போது சாதாரணமா இருந்தார்ல, இப்ப பாரு துப்பாக்கி பந்தோபஸ்தோட கம்பீரமா வந்துட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ஒண்ணுமே புரியலமா. இருங்க, யாருன்னு பாப்போம். ஏமாதவி, ஒருவேளை இவரு இந்த ஊர் மாணிக் பாஷாவா இருப்பாரோ? மாப்ள, பெரியவங்களை பத்தி என்ன எதுன்னு தெரியாம பேசாதீங்க. யார் காதலையாவது விழ போகுது. அவங்க காதல் விழுந்தா என் கண்ணத்தில் விழுகுன்றீங்களா? பேசவே மாட்டேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஆமா, ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நம்ம குண்டத்து காளியம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிடலாம். வாங்க வாங்க, கிட்ட போய் கும்பிடலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. போமா. ஐயா வாங்க. ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம். என்னய்யா, எல்லாம் நல்லபடியா நடக்குதா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஏன் ஆசீர்வாதமா? என்ன பேசுறீங்க? எல்லாம் அந்த அம்மனோட ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரிதானுங்க ஐயா. ஆனா நீங்க இல்லன்னா இந்த திருவிழா இப்படி நடக்குமாங்க ஐயா? 3 வருஷமா நின்னு போன திருவிழாவை மறுபடியும் நடத்தி வைக்கிறீங்க. இந்த ஊர் மக்களும் காலத்துக்கு உங்களை மறக்க மாட்டாங்க. ஐயா, நீங்க இப்படி பாராட்டுற அளவுக்கு நான் அப்படி எதுவுமே பண்ணல. இந்த தாய் மனசு வச்சதுக்கு அப்புறம் அதை தடுக்கிற சக்தி இங்க யாருக்கு இருக்கு? அவ திருவிழாவை அவளே சீரும் சிறப்புமா நடத்திக்கிட்டு இருக்கா. நாமெல்லாம் வெறும் கருவிங்க தான். நமக்கு சக்தி கொடுத்து செய்ய வைக்கிறதே அந்த குண்டத்து காளியம்மன் தான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அம்மா தாயே, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகணும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ தாயே. எங்களுக்கு நீதான் அருள் புரியணும். சூர்யா சார் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். உன் திருவிழா முடிஞ்சு இந்த ஊரை விட்டு கிளம்புறப்போ சூர்யா சார் குடிப்பழக்கத்தை மறந்துட்டு புது மனுஷனா மாறணும். இதுக்காக வேண்டிக்கிட்டு பூசட்டி எடுத்து பூக்குழியில இறங்க போறேன். என் வேண்டுதல ஒரு குறையும் இல்லாம நடத்தி வைத்தாயே. வாங்க போலாம். ஐயா, ஐயா, உங்களுக்கு இவ்வளவு பேரும் பெருமையும் இருக்குன்னு
நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு சந்தேகங்க. உங்களை வீட்டுல பார்த்தப்போ நீங்களும் பாப்பாவும் சாதாரணமா இருக்கீங்க. ஆனா இங்க எதுக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க? என்ன விஷயங்க ஐயா? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு தம்பி. நல்லதுக்கும் கெட்டதுக்குமான கதை, நன்மைக்கும் தீமைக்குமான கதை, ஆண்டவனுக்கும் அரக்கனுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கிற கதை. இந்த மணி ஓசைக்கு பின்னாடி ஒரு மரண ஓலமே இருக்கு. எல்லாரையும் காக்கிற இந்த தெய்வம் குடிகொண்டு இருக்கிற இந்த கோயிலுக்கு பின்னாடியே எல்லாரையும் அழிக்கிற ஒரு ஃபேக்டரி இருக்கு. அண்ணா நீதானா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கலைஞ்சு போயிடுங்க. எங்க அப்பா மட்டும் வந்தாரு, உள்ள இருக்கிற எண்ணெயை ஊத்தி உங்க எல்லாரையும் எரிச்ச கொன்னுடுவேன். இவனுங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாது.